அடித்த காற்றுல பாருங்க எங்கள்ட விட்டு நடந்த ஒரு சம்பவத்தை. மரம் கொண்டு வச்சு அதுக்கு மேலே விழுந்துட்டு மணியாவட்ட இலையில பாருங்க எப்படி அந்த பூச்சி நோய் பிடிச்சி கருப்பா போட்டு பாருங்க என்ன பெரிய குளியண்டு. அது தூக்கலா. அனைவருக்கும் வணக்கம். நான் மிதுசா. இன்று நாள் பார்த்தீங்கன்னா ஒரு தையல் காணொளி தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அப்போ எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறார்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துட்டு எங்களோட வீடியோ பாருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற காணொலிகள் எல்லாம் உங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். அப்போ இன்றைய நாள் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே ஒரு காணொலியில் சொல்லியிருந்தேன். ஒரு சுவிஸ் அக்கா என்னட்ட கொஞ்சம் உடுப்போல் தைச்செடுத்தவா. அவள் ஒரு ப்ளவுஸ் மாடல் போட்டிருந்தவா. இதை போல் எனக்கு தைச்சி தருவீங்களா அப்படின்னு சொல்லி. இருந்தாலுமே அவள் கவுன் தைக்கிறதுக்கு தான் துணிகள் தந்திருந்தவா. அப்போ அது கூட துணி இருந்தனாடி நான் நார்மலாக ப்ளவுஸ்கள் தைக்கக்கூடியதாக இருக்குன்னு சொல்லி தைச்சி கொடுத்தேன் நான் ப்ளவுஸ்கள். அப்போ அது நார்மல் ப்ளவுஸை தான் தைச்சி என்னன்னு சொல்லிச்சுன்னா அவள் போட்ட மாடலுக்கு துணி கூட வேணும். அப்போ அதால் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் தைச்சி கொடுத்தேன். அப்போ இண்டே பார்த்தீங்கன்னா நான் எனக்கு தான் ஒரு ப்ளவுஸ் ஒன்று தைக்க போகிறேன். உண்மைக்குமே துணி பார்த்தீங்கன்னா அந்த வண்ணத்து பூச்சி துணி தான். அப்போ அந்த துணி ஏற்கனவே என்னட்ட நிறைய தைக்க வந்தது. அப்போ அவே எங்கே எடுத்தவினவன்ட்டு பார்த்து விரத மகளில் அந்த துணி இருந்தது. அப்போ நானுமே எனக்கு ஒரு ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு அந்த துணி எடுத்துட்டு வந்தேன். அந்த துணி அவ்வளோ வடிவாக இருந்தது. எனக்கு நார்மலாகவே டார்க் கலர் அப்படின்னா விருப்பம். அப்போ நான் டார்க் ப்ளூவில் ஒரு துணி எடுத்துக்கொண்டு வந்தேன். நான் அதைத்தான் இன்றைக்கு அதே மாடலுக்கு தைக்க போகிறேன். அப்போ எப்படி வெட்டுறது எப்படி தைக்கிறதுன்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. வைகாசி மாதம் தொடங்கினாலே காற்று தொடங்கிடும். அப்போ வைக்கல் ஓரளவு குறைவாக இருந்தாலுமே காற்று சரியான மாதிரி அடித்து கொண்டு இருக்குது. அதால் எங்கள்ட வேலியல் கொஞ்சம் தகர வேலியல் தானே. அதில் கொஞ்சம் சத்தங்கள் காணொலிகளுக்குள்ளே புகுந்து கொள்ள பார்க்குது. அதை கொஞ்சம் சகிச்சு கொண்டு எங்களோட வீடியோ ஃபுல்லாக பாருங்க. அது எங்களுக்கு உண்மைக்குமே ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். அப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போவோம். அடித்த காற்றுல பாருங்க எங்கள்ட விட்டு நடந்த ஒரு சம்பவத்தை. உண்மைக்கும் இந்த வாழைக்குள்ளே விடியத்தான் காட்டி சிந்தோட கதைச்சு நான் இது இந்த கட்டை கொஞ்சம் விளத்தின மாதிரி கிடக்கு வச்ச மாதிரி தான் கிடக்கும் அப்படின்னு சொல்லி அது வச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லியிருந்தேன். மரம் கொண்டு வச்சு அதுக்கு மேலே விழுந்துட்டு இப்போ நாங்கள் இதைத்தான் இனி துப்புராக போகிறோம். ஏன்னா ஒன்றும் செய்யலாது தையலை விட்டுட்டு இதைத்தான் பட்ட போகிறேன். இந்த மரம் இதுக்கு அமர்த்து பட்டு போய் கிடக்கு வெட்டி இருக்கா க்ளீன் பண்ண போகிறேன். வாழைக்குள்ளேயே பாருங்க இன்னும் பெருசு பெருசாக இருக்குன்னு. நான் மரத்துலேயே பழுத்துன்னு சொல்லி சொன்னால் அப்படியே விற்கலாமண்டு பார்த்தது பார்த்தீங்களா நடந்த சோதனை. ஏன் தான் எனக்கு இப்படி நடக்குது ஒன்று தெரியாமல் கிடக்கு. இதுக்கு முட்டு கொடுத்து விட்டது பெரிய குழி வந்துட்டு முட்டு கொடுத்து விட்டது. அது அப்படியே விழுந்துட்டு காற்றுக்கு. நான் காணொலி எடுத்துக்கொண்டு சத்தம் கிட்ட நிப்பாட்டிட்டு பார்த்தா இது இப்படி விழுந்துட்டுச்சு. இந்த குட்டியை சாவட்டி கொண்டு நிற்குது. சரி நான் இதை போய் நீ வெட்டி க்ளீன் பண்ண போகிறேன். சரி பார்த்தீங்கன்னா இது எங்களோட வீட்டையே ஒரு 3வது வாழைக்குலை மணியாவட்ட இலையில பாருங்க எப்படி அந்த பூச்சி நோய் பிடிச்சி கருப்பா போட்டு. இந்த கட்டை பார்த்தீங்கன்னா எங்களோட தற்காலிக குசினிக்கு நாங்கள் போட போகிற குசினிக்கு தேவைப்பட்டது. அப்போ நான் இது பழக்க மட்டும் காத்திருக்கலான்னு நான் சொன்னான். ஆனால் பாருங்க காலத்தை பாருங்க என்ன பெரிய குளியண்டு. அது தூக்கலா.
பாருங்க மரத்தை வந்து செதுக்குது. அதில் சாம்பல் பார்த்திங்கன்னா மரங்களுக்கு சாம்பல் வந்து போடுறது நல்லதுண்டு. இது கொஞ்சம் சூடாக இருக்கிறனாலே நான் வெறும் நிலத்தில் தான் போட்டு விட்டுறேன், பிறகு தட்டி உள்ளுக்க விடுவோம்ண்டு. இந்த மரம் பார்த்திங்கன்னா எங்கள்ட மஞ்சள் பூக்கொடி மரம் தான். அப்போ இந்த மரத்துக்குமே வந்து ஒரு கதை ஒன்று இருக்குது. இது வந்து நான் காட்டுறேன் பாருங்க. இந்த மஞ்சள் பூ மரம் பார்த்திங்கன்னா இதில் வந்து ஜுங்கா வந்து ஒரு கட்டை வந்து உடைச்சி போட்டான். அப்போ அதை வந்து கொண்டு ஓடி தெரிய நான் அதை வேண்டி நடுவமண்டு சொல்லிப்போட்டு சும்மா வச்சு பார்ப்போம் வந்து அவரட்டு மண்டுட்டு இதை வந்து நான் நடுவமண்டு எடுத்து ஒரு கிடாங்கு கிண்டிட்டு வைக்க ரித்திக்கு வந்து அதை தான் நட்டு போட்டார். நட்டு போட்டு ஒவ்வொரு நாளும் வந்து கவலைப்படுவார், என்ன சித்தா வரையிலேட்டா. அப்போ எனக்கு வந்து சரியான கவலையாக போயிட்டு அவன் ஒரு நாளும் கவலைப்படுறான்னு சொல்லி போட்டு நான் ஒரு மரத்தை வேண்டி கொண்டு வந்து நட்டு விட்டுனான். அப்போ ஆள் நேற்றைக்கு வந்து பார்த்துட்டு சந்தோஷப்பட்டு இன்னும் டக்குண்டு வளர்ந்துட்டேன்னு சொல்லி, அப்போ அது வந்து பேக்காட்டக்கூடாது, இருந்தாலும் வந்து அவன் கவலைப்படுறான் அப்படின்னு சொல்லி போட்டு நான் வந்து அதை வேண்டி கொண்டு வந்து நட்டு விட்டுனா நாள் வந்து சரியான விதத்தில் சந்தோஷப்பட்டு கொண்டு இருந்துச்சு நேற்றைக்கு. இந்த வாழைக்குள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து முத்து எழுஞ்சி இன்னுமே வந்து முத்தா கிடாது, இதை விட நல்ல பெருசாக வரும். அப்போ இது வந்து இனிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ரெண்டா சின்ன பழமாக இருக்கிறனாடி பார்ப்போம் இப்படி வருதுண்டு. என்ன செய்கிற நடந்துட்டுன்னு விட வேண்டியா. நான் வந்து இவ்வளவு வாழைக்குட்டிகளுமே வந்து இந்த முன்னுக்கு நிற்கிறதுல வந்து பிரட்டி வேறு இடத்துல நடப்புறேன். ஏன்னு பார்த்திங்கன்னா இஞ்சால் நிற்கிற கொய்யா எல்லாமே வந்து அப்படியே தான் நிற்கிது, பெருசாக வளர்கிற பாடு இல்லை. பக்கத்தில் ஒரு தென்னையுமே வந்து நிற்கிது. அப்போ இதை வந்து நான் பிரட்டி வேறு இடத்துல நட்டுன்னு சொல்லிச்சேன்னா அவை கொஞ்சம் வெயில் பிடிச்சி நல்ல வடிவாக வளர்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ நான் இதை பின்னேரம் கொஞ்சம் தண்ணியை விட்டுட்டு தான் பிரட்டவேன், அப்போ தான் டக்குண்டு வரும். உண்டை தனியாக விட்டு அந்த பெரிய வாழையை விட்டுட்டு பிரட்டலாம்னு நினைக்கிறேன்னு பார்ப்போம். ஓகே, பார்த்தீங்கன்னா வாழைக்குள்ளையை வந்து பார்த்துருப்பேன். உண்மைக்கு வந்து சரியான விதத்தில் கவலையாக இருக்குது. ஏன்னு சொல்லி சொன்னால் முதலுமே வந்துங்க இந்த இதரக்குள்ளே வந்து நான் காட்டியிருப்பேன் வீடியோவில். அது வந்து காத்தடிக்க முடியாமல் இருந்தால் கொடுப்போம்னு சொல்லி, ஆனால் அந்த குலை கொடுத்துமே வந்து நான் சரியான விதத்தில் ஏமாந்துட்டேன். அப்போ அதை வந்து உங்களோட பயந்துள்ள நினச்சா நான் அந்த இடைக்கு வந்து காணொடைய பயந்துள்ள நாடி அதை வந்து உங்களை சொல்லலை. இப்போ இன்றைக்கு இது முறிஞ்சு போட்டு தானே இப்போ நான் அந்த கதையை வந்து உங்களோட பயந்துள்ள போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் வந்து அந்த குள்ளையை இப்போ ஒரு வாழையை வளர்க்குறேன்னா இவ்வளோ தண்ணி விட்டு அப்படி தான் வளர்த்து ஒவ்வொரு நாளுமே பார்த்து பழக்கமோன்னு பெருசாக வந்தோன்னா பார்த்து ஒரு நாள் வந்து பழுத்துட்டு அதை வந்து வெட்டி வச்சுட்டு கடைகளில் கேட்டு நாங்கள் வளமையாக கொடுக்குற கடைக்காரர் வந்து 2-3 நாளாக பூட்டி இருந்தது. அப்போ வாழைக்குள்ளைய வீட்டுக்கே வைக்க வந்து இங்கே எங்கள்ட வீடு சின்ன பதிவான வீடு தானே, இப்போ சரியான வைக்கன்னாடி டக்குன்னு எல்லாம் பழுத்து விழுந்துடும். அதோட பெரிய குழியன்னாடி அதை வந்து கொடுக்கலாத மாதிரி இன்னும் நாங்களே எடுக்கலாத மாதிரி இருந்தது. இல்லாட்டி நாங்கள் நம்மள சின்ன குழையன்னு சொல்லிச்சுன்னா நாங்களே பயந்து சாப்பிட்றோம். நாங்கள் இது வந்து பெரிய குழை, இப்போ நாங்கள் வச்சிருந்து மணியாயம் அப்படின்னு சொல்லி போட்டு கடையை கொடுப்போம்னு பார்த்தா வாழைப்பழம் வந்து நோம்பலாக வந்து 200 ரூபா விற்கணும். சரியோ, அப்போ 200 ரூபா விற்க நான் வந்து கொடுத்துட்டு தான் வேறு கடையில் போய் கேட்டுப்பேன். நான் அவங்க வந்து 180 ரூபா எடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இங்கே நான் கொடுத்த கடையில் பார்த்தீங்கன்னா வெறும் 90 ரூபாய்க்கு எடுத்துருக்கணும். 21 கிலோ வாழைப்பழத்தை 90 ரூபாய்க்கு எடுத்துருக்கணும். ஏண்டா பாருங்க நான் எப்படி என்ன ஏமாத்திருக்கணும்னு சொல்லி எனக்கு விளங்கிட்டு ஏமாத்தி தான் போனேன். ஏண்டா நான் வந்து பெரிய குலை மோட்டர் சைக்கிளையும் வச்சு கொண்டு வர மாதிரி இருந்தது. அப்போ கேட்டுட்டு அப்பாட்ட தான் வந்து கொடுத்து விட்டேன், இதை வந்து கொடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்து விட்டது. நிரம்பெல்லாம் கட்டி ஏற்றி விட்டது. அப்போ அங்கே போனால் காசை வந்து அப்பாட்ட கொடுக்கலையாம். ஏன்டா அவை ஒரு நல்ல ஒரு இதில் இருந்துச்சுனமென்னு சொல்லிட்டா, இப்போ நல்ல ஒரு எண்ணத்தோடு இருந்துச்சுனமெண்டு அப்படி சொன்னால் அந்த காசை வந்து அப்பாட்டே கொடுத்து விட்ருக்கேன். என்ன சொல்லிச்சுன்னா நான் கொடுத்து விட்றேன், அவர் எடுத்தாரோ இல்லை கொண்டு தாராரோ அதெல்லாம் அது வேறு விஷயம். இப்போ சில வேற்ற அப்பாக்கள் அப்படி இருக்கிற நாங்களுமே வந்து கண்கூடா கண்டு நாங்கள் அப்படியும் இருக்கணும் தான் நாங்கள். ஆனால் அவை வந்து அப்படி யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை. என்னென்னு சொல்லி சொன்னால் ஒரு பொருளை கொடுத்து விட அந்த பொருளுக்கான பணத்தை வந்து திருப்பி அவைகிட்டே கொடுத்து விட வேணும். அப்போ அவள் வந்து நீங்கள் மகளை வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி போட்டு அப்போ திருப்பி விட்டான், காசும் கொடுக்கல. அப்புறம் நான் உடனே போகல, அது ஒரு வேலையாக இருந்த நாடி போகல. சரி என் அடுத்த நாள் போக அவையெல்லாம் தங்கண்ட பாட்டுக்கு முழுசி நம்ம எனக்கு பிள்ளைங்கிட்டு சரி இவையோட கதைச்சி வேலையில் ஒரு தடவை அனுபவப்பட்டாச்சு. நீ அடுத்த கட்டம் வந்து நாங்கள் இவ ஆக்கள் அரைஞ்சி நீ அடுத்த கட்டமே கொடுக்காம நாங்கள் எங்கண்ட வேலையில் போகலாம் அப்படின்னு சொல்லி போட்டு சரி தாரதை வேண்டும்னு சொல்லி போட்டு கேட்டால் நாங்கள் 90 ரூபா அப்படிதான் எடுக்க போகிறோமாம் என்று சொல்லி 21 கிலோ அதில் கழிச்சதோ 19, 18 அப்படி அப்படின்னு நிறைய காய்ச்சி கொண்டே இருக்கணும். தங்களுக்குள்ளே கழிச்சு போட்டு கொஞ்சம் காசு வந்துச்சுன்னா தந்துட்டு விட்டாச்சு. எனக்கோ சரியான கவலையாக கிடந்தது. அப்போ நான் கேட்டு போடுறேன், இந்த வாழைப்பழம் இந்த விலை வைக்குது, நீங்கள் எந்த விலை கிடக்குறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டு நான்
கேக்காக வந்து தாங்கள் மலிவாக தான் விற்கிறாங்களா 130 140 அப்படின்னா விற்கிறதாம் அப்படின்னு சொல்லி நான் நேராக மந்தியைக்கு போனான். மந்தியைக்கு போயிட்டு அங்கே கேட்டு பார்த்தேன். அங்கே வந்து 200 ரூபாய்க்கு விற்கிற வினமாம் 180 ரூபாய்க்கு எடுப்பினுவான் அப்படின்னு சொல்லு. அப்போ நான் வந்து வீட்டை கால் பண்ணி கேட்டேன். நான் 1/2 கிலோ வாழைப்பழம் வேணுனாங்க மந்தியைக்கு 100 ரூபாய்க்கு வேண்டிட்டு வீட்டை கேட்டேன். வாழைப்பழம் வேண்டட்டும் சரி நான் கொடுத்த கடையில் வந்து 140 ரூபாய்க்கு தருவினவாம்ண்டு. அக்கா வந்து தான் வேண்டிட்டு நம்ம வேண்டான்னு சொல்லி சரி என்று வந்துட்டேன். மெனம் கேட்கல வீட்டை அம்மா சொன்னால் சரி இவன் கலவை பிடிக்கத்தானு நீ போய் வாழைப்பழம் வேண்டியுண்டா ஒரு சீப்பு வாழைப்பழம் வேண்டியுண்டா. ஏன்னா வாழைப்பழம் மெட்ட கடையில் விலை அணிஞ்ச மலிவாக கிடக்குது 140 ரூபா படி வேண்டி கொண்டாண்டா. போனாவா அவள் ஒன்றும் செய்யலாது. ஏன் வாருகிறேன் என்ன பிரச்சனை அப்படி இப்படின்னு கேட்டா நான் நினச்சி ஒரு பிரச்சனையும் இல்லை நீங்கள் எனக்கு ஒரு சீப்பு வாழைப்பழம் எங்கண்ட வாழைப்பழத்தில் தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். ஏனென்றாக்க நான் நாங்கள் வட்டி போட்டு தரமுன்னு தான் பார்த்தது கடையை கொடுக்குறது வட்டிட்டு கொடுக்குறோம் அவ்வளோ சரியில்லைன்னுட்டு அப்படியே தந்து நாங்கள் இப்போ இங்கே மலிவு தானே இப்போ தாங்க அப்படின்னு சொல்ல அவள் இருந்து முழுசுறா. அவள் சரி ஏன் இப்படி செய்யலன்னு ஏண்டா இப்போ நாங்களும் ஒரு பொருளை ஒரு இதை மரத்தை வளர்க்க எவ்வளவோ கஷ்டப்படும் பாருங்க அப்படி முறிஞ்சு கிடக்குது எவ்வளோ கவலையாக இன்னும் ஒரு கொஞ்ச நாளில் பழுத்திடும் அப்படின்ற மாதிரி கிடந்தது. சரி போட்டு ஒன்றும் செய்யலாம் வெட்டி வைப்போம் பழக்க நாங்கள் தான் எடுக்க வேணும். அப்போ அவள் வந்து ஒரு சீப்பு வாழைப்பழத்தை வெட்டி போட்டு அவள் அந்த தான் விற்கிற விலைக்கு எனக்கு தெரியல அது ஏன்னா அவள் விலை கூட தான் விற்க போகிறேன் எனக்கு போய் சொல்லி தான் எடுத்தவா. அப்போ அவள் சொன்ன நான் உங்களுக்கு 100 ரூபா படி தாரேன் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன் இல்லை பிரச்சனை இல்லை நீங்கள் என்ன விலைக்கு விற்கிறீங்களோ அதே விலைக்கு எனக்கு தாங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அவள் இல்லை நான் 100 ரூபா தான் தரப்போண்ட எனக்கு பிரச்சனை இல்லை சரி தாங்கன்னு நான் கொண்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் அந்த கடையை போகிறேன் இல்லைண்டா ஒரு மனுஷரை வந்து ஏமாற்றக்கூடாது. ஏண்டா வாழைப்பழம் உண்மைக்குமே வந்து விலை இப்போ மறைஞ்சிட்டு தெரியாது. நான் கொடுத்த மூட்டம் வந்து விலை அவள் வந்து என்ன சரியான மாதிரிக்கு மாற்றி போட்டா. அப்போ நீங்களுமே வந்து இப்போ நான் வந்து செஞ்ச பிள்ளை என்ன அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் வந்து கடைக்கு போயிட்டு என்ன விலைக்கு எடுப்பீரன்னு சொல்லி கேட்காம வந்து நான் எடுத்துக்கொண்டு கொடுத்துட்டேன். அதுதான் வந்து நான் செஞ்ச பிள்ளைய முன்னாடி நான் வந்து அந்த இடத்துல வந்து ஒதுங்கி வந்துட்டேன். அப்போ நீங்களும் வந்து இப்படி ஒரு பொருளை கொடுக்கல விலையில பேசி தீர்மானித்து கொடுக்க வந்து எங்களுக்கு வந்து கஷ்டங்கள் வந்து வராது. இது எனக்கு அந்த சரியான காசு கவலையாக இருந்தேன்டா குழியை பார்த்துட்டே மாமா சொன்னது ஒரு 3000 2500 அதுக்கு மேலே கொடுக்கலாம் மாதிரி தான் சொல்லிட்டு போனது. ஏண்டா வாழைப்பழம் வந்து நார்மலாகவே விலையண்ட நாளைக்கு. அப்போ அதை வந்து இந்த மலிவாக கொடுக்க எனக்குமே வந்து சரியான காலம் ஏன்னா குழியை பார்த்து ஆசைப்படுவோம் இந்த பெரிய குலை கொடுக்கலாம்னு சொல்லி நல்ல விலைக்கு கண்டு அந்த விலைக்கு கொடுக்குறோன்னா நாங்களே வட்டி ஆட்டுக்கு போட்டாலும் பிரச்சனை இல்லை சாப்பிட்ருக்கலாம்னு புறாதான் யோசிச்சது ஒன்றும் செய்யலாம் கொடுத்தாச்சுன்னுட்டு விட்டாச்சு. அப்போ நீங்களுமே வந்து இப்போ ஒரு பொருளை கொடுக்க அதுக்குரிய விலை அதுகளை பேசி தீர்மானித்து கொடுக்க பாருங்க. அது வந்து உண்மைக்கும் நல்ல ஒரு எங்களுக்கு கவலைப்படுத்த ஒரு விஷயமா வந்து இருக்கும். சரி அப்படியே பார்த்திங்கன்னா இன்றைய நாள் வந்து நான் ஒரு கதையுமே வந்து உங்களோட பகிர்ந்துள்ள போகிறேன். என்னென்னு சொல்லி சொன்னால் தொடர்ச்சியாக வந்து ஒரு என்ன சொல்கிற ஒரு நல்ல சிந்தனையோடு நான் போகலாமன்ட்டு நேற்றிலேருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன். அதால் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் என்னுடைய காணொலியை வந்து நான் நடத்தி கொண்டு செல்ல வேணும். அதுக்காக வந்து இன்றைய நாள் கதை வந்து ஒரு ஊரில் பார்த்திங்கன்னா ஒரு வயலுக்குள்ள ஒரு பாலடைஞ்ச கிணறு அதாவது தண்ணி இல்லாத ஒரு கிணறு ஒன்று இருந்துச்சு தான். அப்போ அது வந்து ஒரு வயல்காணிக்க தண்ணி இல்லாத கிணறு இருக்கேங்க ஒரு அந்த வயலுக்கு வேலை செய்கிற அந்த வயல் முதலாளி அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு பண்டிகை வந்து அதை வந்து கொண்டுட்டு கொலை செஞ்சுட்டு அதை கொண்டு வந்து இந்த கிணத்துக்கு வந்து போட்டிருந்தவராம். அப்போ கிணத்துக்கு போட்டோன்னா எலியை வந்து ஒரு எலியை கொண்டு வந்து அதுக்குள்ளே போட்டாராம் அவர் எலியையும் பிடிச்சி கொண்டு வந்து. அப்போ எலி வந்து அதை சாப்பிட்டு அப்படியே எல்லா எலிகளுமே வந்து அரைஞ்சு வந்து அந்த கிணத்துக்குள்ளே குதிச்சுட்டுலாம். அப்போ குதிச்சோன்னா அந்த பண்டியை சாப்பிட்டு பண்டி முடிஞ்சுது சாப்பிட்றதுக்கு இனி இல்லை பண்டி. அப்போ சரி இது முடிஞ்சுதானே கிணத்துக்கு வந்து வேறு சாப்பாடும் இல்லை தானே எலியல் சாப்பிட்றதுக்கு சரி நாங்கள் வந்து மேலே போவோம் அப்படின்னு சொல்லி பாஞ்சு பார்த்தா ஏழாமல் போயிட்டு தான். அப்போ ஒரு நாள் போகுது 2 நாள் போகுது அப்படியே நாட்கள் போக எலிகளுக்கு எல்லாத்துக்கும் நல்ல பசி வந்துட்டு தான். பசி வந்தோன்னு பார்த்தீங்கன்னா எலிகள் எல்லாம் ஒன்று தாங்கள் கொலை செஞ்சு தங்க நேரத்தை தாங்களே வந்து சாப்பிட விழுக்கிட்டுதான். அப்போ அதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே சாப்பிட்டு கடைசியாக வந்து ஒரு எலி வந்து மிஞ்சிட்டு தான். அப்போ அந்த வயல் முதலாளி வந்து எட்டி பார்த்துட்டு ஒன்று தான் நிற்குதாண்டா அதை வந்து கைத்தை கட்டி உள்ளே விட்டு எடுத்துட்டு அவர் தன் வயலுக்கு வந்து விட்டுட்டாராம். வயலுக்கு விட்டோன்னா அந்த எலி பார்த்தீங்கன்னா அந்த வயலுக்கு அடிக்கிற அவ்வளோ வெளியே வந்து வெட்டியாடி சாப்பிட விழுக்கிட்டான். என்னென்னு சொல்லி சொன்னால் அது வந்து தண்டை எண்ணத்தை தானே வந்து சாப்பிட்டு பழையன நாடே அது வந்து
தன் இனத்தையே சாப்பிடுவாங்கன்னா அந்த விவசாயிக்கு வந்து வயலுக்கு உள்ள எலிகள் எல்லாமே வந்து நல்ல வடிவாக குறைஞ்சு குறைஞ்சு போயிட்டு தான். அப்போ அந்த விவசாயி வந்து நல்ல ஒரு என்ன சொல்ற ஒரு யோசனையா தன் இனத்தை தானே அழிக்கக்கூடிய ஒரு இதை வந்து உருவாக்கி அதுலேருந்து அந்த வயலை வந்து தான் காப்பாற்றி கொண்டு இருந்தாராம். அப்போ இந்த கதையில் என்ன கருத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனுஷருமே வந்து அப்படித்தான். என்னென்னு சொல்லி சொன்னால் இப்போ ஒரு குழுவாக இருக்கணும்னு வையுங்க, அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு ஆளை பிடிக்கலண்டா சரி அவரை தனிமைப்படுத்தணுமெண்டா சும்மா சும்மா ஒவ்வொரு கதையில் சொல்லி அந்த குழுவையை வந்து பிரித்து போடணும். பிரித்து போட்டு அப்படியே அந்த ஒரு ஆளை வந்து தனிமைப்படுத்துகிற மாதிரி. இப்போ ஒரு ஆளை வந்து அழிக்கணும்னு நினச்சாலும் அப்படித்தான் வந்து செய்கிறது. அப்போ நாங்கள் வந்து எந்த ஒரு இதுக்குள்ளையுமே வந்து போகக்கூடாதுன்றதான் வந்து இந்த கதையின் கருத்து வந்து. அப்போ இவ்வளவு தான் இன்றைய காணொளி. நான் இந்த காணொலியை முடிச்சு கொள்ள போகிறேன். நாளைக்கு இன்னொரு காணொலி உங்களை சந்திக்கும் முறை உங்களிடம் இந்த விடைபெற்றுக் கொள்ளும் நான் மிஸ் நன்றி.